ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் அகாடமி சேனல். நான் உங்கள் ஹேமலதா. இன்றைக்கி நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, HCL கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஒரு டெக் பி அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 முடித்தவங்களுக்கு. +2 இப்போ நான் பாஸ் பண்ணுறேன், இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸ் நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன், நான் படிக்கலை அப்படின்லாம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக் பி ப்ரோக்ராம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம். இதில் என்ன பண்ணுறாங்க, என்ன எலிஜிபிலிட்டி, யார் யார் போகலாம், இதில் போய் சேர்றதுனால என்ன யூசஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக் பி ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நான் சொன்ன மாதிரி +2 முடித்தவங்களுக்கு +2ல் மினிமம் நல்ல ஒரு 70% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா +2 படித்த எல்லோரும் இதில் போகலாமான்னா முடியாது. ஸோ பயோ மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ இந்த 3 குரூப்பில் இருக்கிறவங்க, அதாவது ஃபஸ்ட் குரூப் அண்டு அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் படித்த அந்த 2 குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த டெக் பி ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. ஸோ இந்த டெக் பி ப்ரோக்ராமில் என்ன முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னா, +2க்கு அப்புறம் உங்களை படிக்கவும் வச்சு, ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே வேலைக்கு எடுத்துக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் பி. எதுலனா HCL'ல. ஸோ இது வந்து ஏஜென்சினால டேரெக்டாக HCL'ே பண்ணுறாங்க. அவங்களுடைய வெப்சைட்லேயே நீங்கள் HCL டெக் பின்னு போனீங்கன்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 months ட்ரைனிங், அதாவது 1 year ட்ரைனிங் இந்த டெக் பி வந்து. ஸோ இந்த 1 year ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மெயில் வந்துருச்சு அப்படின்னா அந்த மெயிலில் நீங்கள் சேர்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்கான டேட்டும் அதில் வரும். ஆன்லைன்லேயே நீங்கள் டெஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பிஃபோர் கோவிட் டேரெக்டாக வச்சுருந்தாங்க, இப்போல்லாம் ஆன்லைன்லேயும் ஆன்லைனில் வைக்கிறாங்க மெயினாக வந்து. ஸோ ஆன்லைனில் இந்த டெஸ்ட்டு எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக ஆப்டிடியூடு, மெயினாக காமன் கம்ப்யூட்டர், அதாவது ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி, இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், எந்த லாங்குவேஜையும் பர்டிகுலராக இல்லாமல், ஜாவா, பைத்தான், PHP இப்படியெல்லாம் C++ இப்படி இல்லாமல் ஜென்ரலாக கம்ப்யூட்டரை பற்றி, மெமரினா என்ன, ஹார்ட் டிஸ்க்குனா என்ன, CPU என்ன, மதர் போர்டு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாகவும், ஆப்டிடியூடு மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ், சால்வ்டு ப்ராப்ளம்ஸை ரிலேட்டடாகவும் ஒரு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக தான் இருக்குது. 40 மார்க்ஸ் எடுத்தால் இதில் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வைக்கிற ஒவ்வொரு குரூப்லேயும் 40 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு எழுதணும், நான் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து indiabix.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி இதில் கேட்குறாங்க அப்படின்னு இதில் போயிட்டு வந்த நிறையா பேர் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாபிக்ஸில் இருக்கிறத படித்தா HCLோடைய அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம CAT, கேரியர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே ஒரு மீட்டிங்கை வச்சு இந்த ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஃப்ரீயாக காசா, இதான் நம்ம மெயினாக வந்து ஃபஸ்ட்டு யோசிக்கிறது. இது வந்து ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க கண்டிப்பாக. ஸோ இதை வந்து 2 இதாக பிரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, IT சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து அசோசியேட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த IT சர்வீசஸ் எல்லாமே டெவலப்பர், அசோசியேட்ஸ் எல்லாமே மார்க்கெட்டிங், இந்த மாதிரி டெஸ்டிங் இதில் வந்து வருது. IT சர்வீசஸில் நான் கோர்ஸ் எடுத்து படித்து அதில் நான் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 1 lakhலேருந்து 2 lakhs வரைக்கும் ஃபீஸ் வந்து அவங்க வாங்குகிறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்ஸ் அப்படின்னா 50,000 to 1 lakh வந்து வாங்குறாங்க. அக்கார்டிங் டு தான் உங்கள் மார்க்ஸை பொறுத்து இது வந்து டிபெண்ட் ஆகுது. ஏன்னா மார்க்ஸ் நல்லா வாங்கினவங்களுக்கு சில கோர்ஸ் எல்லாமே வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் பேசிக் லெவலாக இருக்கிறவங்களுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி அப்படி வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 1 to 2 lakhs வந்து IT சர்வீசஸ் போகிறோன்னு சொல்கிறவங்களுக்கு, 50 to 1 lakh வந்து அசோசியேட்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30,000 35,000 அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டு ரிமைனிங் வந்து பேங்க் லோன் போடுறதுக்கான எல்லாமே HCL சைடே பார்த்துக்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் எல்லாமே எதுவும் கிடையாது. ஒருவேளை இன்டர்ன்ஷிப் எடுத்திங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 6 months உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. அடுத்த 6 months வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்க போது அப்போ வந்து 10,000 உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரைனிங்கை முடிக்க உங்களுக்கு என்ன இருக்கும்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து இருக்கும். ஒருவேளை எனக்கு நான் டெஸ்ட்டில் வந்து நான் ஃபெயில் ஆகிறேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் அந்த HCL'ல ஜாப் எடுக்க முடியாது. பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு இதாகாது, ரினியூவ் ஆகாது. நீங்கள் வந்து அதுலேருந்து குவிட் ஆகி வெளியில் வந்துட வேண்டியது தான். ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்துலேயும் போகிறீங்க அப்படின்னா
2.5 lakhs per annum வரைக்கும் சேலரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க HCLலே வேலையும் கொடுத்து. ஸோ இதில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த போஸ்டிங்கில் போடுவாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ரோல் ஆஃப் த ஜாப் வந்து நமக்கு தெரியாது. அந்த டைம் அங்கே அவங்க கம்பெனியில் இருக்கிற வேக்கண்ட்டை பொறுத்து டெஸ்டிங்கோ டெவலப்மெண்ட்டோ கிளைண்ட் சைடோ என்ன அவங்க அந்த வேக்கண்ட் இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸையும் பொறுத்து போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்டர்ன்ஷிப் அப்போ உங்களுக்கு டிகிரி நான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிட்ஸ் மிலானி அதே மாதிரி சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்சஸையும் உங்களுக்கு நடுவில் எம்பார்டர் பண்ணி கொடுத்து அதில் டிகிரி வாங்க வைக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டெக்பியில். ஸோ நான் +2 முடிச்சுட்டு HCL கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த CAT டெஸ்ட்டை எலிஜிபிள் பண்ணி படித்து இதில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு பாருங்கள். இது நல்ல வாய்ப்பு. HCL தான் பண்ணுறாங்க. ஸோ அஷ்யூர்டு தான் இது வந்து. இப்போ நிறையா பேருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து போஸ்டிங் போடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிலைடு தான், ஆனால் ஆஃபர் லெட்டர் எல்லாமே வந்திருக்குது. நிறையா பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. நிறையா பேர் இதில் இன்னும் ப்ரோக்ராமில் வேலைக்கு சேர்ந்து பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. இது ஒரு நல்ல ஆஃபர். இதை இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் சொல்லவும் செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.